வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் நம்ம சேனல் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு கைட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அதை பற்றின ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலையோ ஸோ அவங்களோட சீட்ஸ் எல்லாம் வேகன்சி ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். ப்ளஸ் யாரெல்லாம் 20,000 பேமெண்ட் கட்டி அவங்களோட ப்ராசஸிங் அது சரியாக முடிக்கலையோ ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்களோட சீட்ஸும் வேகன்சி லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இப்போ அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டா ஒரு பேப்பர் நியூஸோட டேட்டா மார்னிங் கூட உங்களுக்கு போட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 1159 சீட்ஸ் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 1159 சீட்டும் நமக்கு எந்த வகையில் சார் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோக்கு அப்புறம் கேட்டிருக்கீங்க, சார் என்னோட கட் ஆஃப் இந்த லெவலில் இருக்குது, எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் 163 வரைக்கும் கிடச்சிருந்தது அப்படின்னா அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு இப்போ வரப்போகிற இந்த 1159 சீட்டுக்கு பார்த்திங்கன்னா 162 161 வரைக்கும் கன்சிடர் ஆகும். அதுவுமே உங்களுடைய ரிசர்வேஷன் கம்யூனல் ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் அதுவும் கிடைக்கும். சரிங்களா? அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க செப்பரேஷன் 1:500 ரேஷியோவில் தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க கவுன்சிலிங்க்கு. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு இன்னும் யாருக்கெல்லாம் சீட் நாட் அலாட்டட்னு வந்திருக்கோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீட்ஸ் பாசிபிள். மறுபடியும் கவுன்சிலிங்கிறத ஒன்று கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதை கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடித்தவங்களே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாருமே பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதில் யாருக்கெல்லாம் இன்னும் சீட்ஸ் அலாட் ஆகாமல் இருக்கோ அவங்கள மட்டும்தான் இந்த 1159 சீட்டுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அரௌண்டாக ஒரு விஷயம் நமக்கு கிளியராக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்திருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த அலாட்மெண்ட்டும் சரி ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் சரி இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதில் சம் டெக்னிக்கல் ரீசன் இருக்கலாம், ஆர் வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த போன தடவைலாம் ஆன் டைமில் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்லைடிங் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த தடவை ஸ்லைடிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கதா தான் நமக்கு டேட்டா இருக்குது. அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூமெண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம். ஸோ எப்படியாக இருந்தாலும் அவங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா அவங்க ஷெட்யூல் படி சொல்லியிருக்கிறது நாளைக்கும் நாளை மறுநாளும் இந்த நியூவாக சீட் அலாட்மெண்ட் அதாவது செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் வர்றவங்களுக்கு சிவி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கட்டாயமாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்க விடணும். இல்லைன்னா அந்த சிவியோட டேட்டுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக ஷெட்யூல் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தது காலேஜ் டே ஓப்பனிங் டே சேஞ்ச் ஆகுமா சார் இதனால் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் ஆகி அதோட சிவி முடிச்சிட்டாலே மேக்ஸிமம் சீட்ஸை அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இனிமேல் ரிமைனிங் இருக்க போகிற சீட்ஸுக்கெல்லாம் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். இப்போ இந்த செகண்ட் ரவுண்டுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் நம்பர் நமக்கு வந்திருக்கு 1159 சீட்டுங்கிறது. அடுத்து வரப்போகிற அலாட்மெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஒரு காலேஜ் ரன் பண்ணுறதை தள்ளி போடுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. கட்டாயமாக காலேஜ் ஓப்பனிங் அந்த டைமில் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தது சார் கவர்மெண்ட் காலேஜுக்கு காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கே நம்ம ஃபீஸ் கட்டணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரைவேட் காலேஜுக்கு கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கும் கட்டாயமாக உங்களுக்கு மெயில் அண்ட் மெசேஜ் வரும். அதில் மென்ஷன் பண்ணி கிளியராக கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிமைனிங் நீங்கள் கட்ட வேண்டிய ஒன் டைம் பேமெண்ட் ஃபீஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மணி டெபாசிட்டு, தென் செமஸ்டரோட ரிமைனிங் ஃபீஸ். இப்போ 20,000 நீங்கள் அட்மிஷன் ஃபீஸில் கட்டிட்டீங்க. ஸோ ரிமைனிங் இதெல்லாம் அரௌண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ஆகும். சரிங்களா? ஸோ இந்த 10,000 ருபீஸை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். ப்ளஸ் ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம சேனல்லே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் தரேன். சரிங்களா? ஸோ நீங்கள் காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது சேஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார் அலாட்டான காலேஜுக்கு காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு போய் ரிப்போர்ட் பண்ணால் போதுமா சார், இல்லை ரிப்போர்ட்டிங் டைம் நமக்கு முன்னாடியே கொடுப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் போதும். அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதில் ரிப்போர்ட்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு அந்த காலேஜுக்கு நீங்கள் அலாட்டான காலேஜுக்கு போயிருந்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.